நம்மளோட சேனலில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பற்றி பார்த்துருக்கோம். லைக் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபிக்ஸ்ட் டெபாசிட், கோல்ட் செவரன் பாண்ட்ஸ் இந்த மாதிரி. ஃபிக்ஸ் ரிட்டர்ன் ஸ்கீமான பிபிஎஃப், அதாவது பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் பில்லியன்ஸ். ஆஃப்டர் கோவிட் ஃபிக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற எந்த ஸ்கீம்லையும் யாருக்கும் இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் லாஸ்ட் 4 இயர்ஸாக கொடுத்த மேசிவ் புல் ரன். பட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபைடு இருந்தால் தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோவும் பேலன்ஸ்டாக இருக்கும். அதுக்கு தான் இன்றைக்கி பிபிஎஃப் ஸ்கிரிப்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிபிஎஃப் பற்றின எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. பிபிஎஃப்னா ஃபஸ்ட் கொஸ்டின் என்னவாக இருக்கும்? பிபிஎஃப்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கிற யார் வேணாலும் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே ஏஜ் பார் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஏஜ் பிலோ 18 இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கார்டியனோட இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின், பிபிஎஃப்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்? எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்? இதில் மினிமம் இயர்லி 500 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமமாக 1.5 lakhs வரையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை 15 இயர்ஸ்க்கு நம்ம பண்ணணும். அண்ட் யூ கேன் எக்ஸ்டெண்ட் அப் டு 5 more years, அதாவது அப் டு 20 years வரையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் 15 years மேண்டேட் பே. தேர்ட் கொஸ்டின், இந்த பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? பிபிஎஃப்ல ரிட்டர்ன்ஸ் கரண்ட்லி 7.1%. எவ்ரி குவார்ட்டர் இந்த ரிட்டர்ன்ஸ் அப்டேட் ஆகும். ஸோ கரண்ட்லி இட்ஸ் 7.1%. ஃபோர்த் கொஸ்டின், இங்கே பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணால் டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குமா? எஸ், பிபிஎஃப்ல டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது அண்டர் த செக்ஷன் ஆஃப் 80C. இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்க்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்க்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன், ஈவன் மெச்சூரிட்டி அமௌண்ட்க்கு கூட டேக்ஸ் கிடையாது. ஃபிஃப்த் கொஸ்டின், ஒருவேளை எனக்கு மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே எனக்கு அமௌண்ட் தேவைப்பட்டால் நான் வித்ட்ரா பண்ணிக்கலாமா? எஸ், 50% ஆஃப் த அவைலபிள் அமௌண்ட் நீங்கள் பார்ஷியலாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் ஆஃப்டர் த 4th ஃபினான்ஷியல் இயர்க்கு அப்புறம் தான் உங்களால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? அதாவது இதுக்கு மேலே நான் கண்டினியூ பண்ண விரும்பலை, ஃபுல் அமௌண்ட் எனக்கு கொடுக்க முடியுமா? இதை 2 கேஸ்க்கு ப்ரீ மெச்சூர் க்ளோசிங் அலோவ் பண்ணுறாங்க. பட் ஒன்லி ஆஃப்டர் 5 ஃபினான்ஷியல் இயர்ஸ். ஃபர்ஸ்ட் கேஸ், அக்கௌண்ட் ஹோல்டரோட சில்ட்ரனுக்கு எஜுகேஷன் நீட்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் கேஸ், அக்கௌண்ட் ஹோல்டர் ஸ்பௌஸோ இல்லை அவங்களுக்கோ இல்லை அவங்களோட சில்ட்ரனுக்கோ மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்தது அப்படின்னா நம்ம இந்த ப்ரீ மெச்சூர் க்ளோசிங் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 7, பிபிஎஃப் அக்கௌண்ட்டை வச்சு லோன் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக அப் டு 25% வரையும் உங்களோட அவைலபிள் அமௌண்ட்டில் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். பட் இன் பிட்வீன் உங்களோட டென்யூர் 3 இயர்ஸ்லேருந்து 6 ஃபினான்ஷியல் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். லாஸ்ட் கொஸ்டின், எல்லாம் ஓகே, இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன், எங்கே போய்ங்க ஓப்பன் பண்ணுறது? உங்களோட நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை பேங்க் பிரான்ச்சஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சில பேங்க்ஸ் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களோட கேஒய்சி டீட்டெயில்ஸ் லைக் ஆதார் கார்டு, உங்களோட பேன் கார்டு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் உங்களோட பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணினா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இங்கே 1.5 lakhs per year 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இங்கே ஏன் நான் 20 இயர்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 25 இயர்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 15 இயர்ஸ், அதாவது நம்மளோட 40 ஏஜ் இருக்கையில் நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கரியர் பீக்கில் இருப்போம். அந்த டைமில் நமக்கு இந்த வித்ட்ராவல் தேவைப்படாது. ஸோ நம்ம 5 more years எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளானோட நான் 20 இயர்ஸ்க்கு இதோட பிளானை நான் சொல்கிறேன். கூகுளில் பிபிஎஃப் கால்குலேட்டர்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த கால்குலேட்டர் ஓப்பன் ஆயிரும். நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம்? 1.5 lakhs. எவ்வளோ இயர்ஸ்க்கு? 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.1% இருக்குது. அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நான் கால்குலேட் பண்ணுறேன். மொத்தமாக நம்ம 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். நம்மளோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 66,58,000 வந்திருக்கும். இந்த அமௌண்ட் நம்மளோட ரிட்டைர்மெண்ட் லைஃப்க்கோ இல்லை உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7.1% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற இந்த ஸ்கிரிப்ட் இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இது ஒரு சின்ன பகுதியாக இருக்குது அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ்டாக இருக்கும். அதுவும் உங்களோட டேக்ஸ் எக்ஸம்ஷனோட கிடைக்க போகிற இந்த ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வில் மீட் யூ இன் another informative video. Until then, bye bye from Divakar. Thank you.